சென்னை கொடுங்கையூரில் சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து 100 கிலோ இட்லியை பயன்படுத்தி செஸ் போர்டில் உலக செஸ் சாம்பியன் குகேஷின் உருவத்தை அமைத்து அசத்தியுள்ளனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி பெற்று உலக செஸ் சாம்பியனாக மகுடம் சூடினார். 18 வயதில் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த அவரின் சாதனையை பாராட்டும் விதமாக சென்னை கொடுங்கையூரில் தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தனர். அதில் 12 சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து 100 கிலோ இட்லியால் சதுரங்க போர்டு அமைத்து அதில் குகேஷின் உருவத்தை உருவாக்கி அசத்தினர். இதனை காண வந்த பார்வையாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய வழக்கில் விக்னேஷுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியதாக கைது செய்யப்பட்ட விக்னேஷ் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது விக்னேஷுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது தன் தாயாருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதால் மருத்துவரை தாக்கியதாக விக்னேஷ் சார்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி உரிய சிகிச்சை அளிக்காத மருத்துவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து வேலூர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் தினமும் நேரில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விக்னேஷுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார்.